வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சித்தர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அகத்திய முனிவர். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் நம்மளோட இந்த வேகமான கொஞ்சம் சிக்கலான வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்மக்கிட்ட அகத்தியர் நவீன வாழ்க்கைக்கான பண்டைய ஞானம்னு ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கு. இதுல அகத்தியரோட அந்த பலத்துறை அறிவு, அவர் விட்டுட்டு போன மரபு பத்தி நல்லா அலசியிருக்காங்க. இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, அந்த பழைய ஞானத்திலிருந்து நடைமுறைக்கு உதவுற மாதிரி சில முக்கியமான குறிப்புகளை எடுக்கணும். அதாவது மன அழுத்தம், அப்புறம் இந்த உடல்நல சார்ந்த சவால்கள், வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அகத்தியரோட பார்வை எப்படி ஒரு வெளிச்சம் தருதுன்னு உங்களோட சேர்ந்து பார்க்க போறோம். அகத்தியர்னாலே நமக்கு மருத்துவம், யோகா, ஆன்மீகம், அப்புறம் மொழி, இப்படி பலதும் ஞாபகம் வரும். சரி, முதல்ல அகத்தியரோட வாழ்க்கை, அவர் விட்டுட்டு போன அந்த தாக்கம், அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? அவர் வெறும் முனிவருங்கிறத தாண்டி தமிழ் மரபுல ஒரு பெரிய ஆளுமையா எப்படி பார்க்கப்படுறார்? அந்த ஆய்வு என்ன சொல்லுது? ஆமா, அகத்தியர் பல சித்தர்கள்ல ஒருத்தரா மதிக்கப்பட்டாலும் அவரோட தனித்துவம் அந்த பன்முகத்தன்மையில தான் இருக்கு. அவர் ஒரே ஒரு துறையோட நிக்கல. சித்த மருத்துவம், யோகா, தியானம், தத்துவம், இலக்கணம், வானியல், ஏன் ரசவாதம் வரைக்கும் பல களங்கள்ல அவருக்கு ஆழமான அறிவு இருந்ததா அந்த ஆய்வு சொல்லுது. ஆனா வெறும் அறிவை சேர்க்கிறது மட்டும் அவர் நோக்கமா இல்ல. அப்படியா? அப்போ அவரோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவா இருக்கும்? அந்த ஆய்வு கட்டுரையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. அகத்தியரோட வாழ்க்கைங்கிறது வெறும் படிப்பு, அறிவு தேடல் மட்டும் இல்ல. அது கடுமையான ஒரு சுய ஒழுக்கம், ஞானத்தை அடையணுங்கிற ஒரு விடாமுயற்சி, அப்புறம் கிடைச்ச ஞானத்தை உலக நன்மைக்கு பயன்படுத்தணும். இது எல்லாத்தோட ஒரு மொத்த உருவகமா பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு, அவர் தென்னிந்தியாவுக்கு ஒரு புதிய நாகரிகத்தை அமைச்சதா சொல்ற கதைகள் இருக்கு இல்லையா? ஆமாமா. அது வெறும் இடமாறுனதில்ல. அது ஒரு சவாலான சூழல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் வச்சு ஒரு சமூக மாற்றத்தை எப்படி உருவாக்குனாருங்கிறதுக்கான ஒரு குறியீடு. இப்போ இருக்கிற உலகம் மாதிரி நிலையற்ற தன்மை அதிகமா இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமோ ஒரு நீண்டகால நோக்கமோ விடாமுயற்சியும் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. தனிப்பட்ட அளவுலயும் சரி, சமூக அளவுலயும் சரி. இது நல்ல பாயிண்ட். அதாவது வெறும் தகவலை தெரிஞ்சுக்கிறத விட அதை எப்படி ஒரு ஒழுக்கத்தோட வாழ்க்கையில கொண்டு வர்றோங்கிறது முக்கியம்னு சொல்றீங்க. இப்போ இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு காலத்துக்கு இது ரொம்ப பொருத்தம். சரி, அடுத்ததா அவரோட மருத்துவ பங்களிப்பு. சித்த மருத்துவம்னு சொன்னாலே அகத்தியர் பேர் கண்டிப்பா வரும். அவரோட அந்த குணப்படுத்தும் முறைகள் பத்தி அந்த ஆய்வு என்ன விவரிக்குது? வெறும் மூலிகை தானா, இல்ல வேற ஏதாவது ஆழமான பார்வை இருக்கா? அதுதான் விஷயமே. அந்த ஆய்வு அகத்தியரோட சித்த மருத்துவ பார்வைய ரொம்ப விரிவாவே பாக்குது. அது வெறும் நோய்க்கு மருந்து குடுக்கறோட நிக்கல. அகத்தியரோட அணுகுமுறை முழுமை, அதாவது ஹோலிஸ்டிக் அப்படிங்கறத மையமா வச்சிருக்கு. உடல், மனம், ஆன்மா, அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல், இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு தொடர்பானது. ஒண்ணுல வர்ற பாதிப்பு இன்னொன்னுல எதிரொலிக்கும்னு அவர் நம்பினார். அந்த ஆய்வுல அகத்தியர் நோய்களை அணுகுன ஒரு குறிப்பிட்ட முறை பத்தி சொல்றாங்க. அவர் அறிகுறிய மட்டும் பார்க்கல, நோயாளியோட தேகநிலை, அதாவது உடல் அமைப்பு, அவங்களோட மனநிலை, சாப்பாட்டு பழக்கம், வாழ்ற சூழல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சதா சொல்றாங்க. ஓ, இது இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. உதாரணத்துக்கு, இன்னைக்கு நமக்கு தலைவலின்னா ஒரு மாத்திரை போடுறோம். அகத்தியர் இதை எப்படி பார்த்திருப்பார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த ஆய்வுப்படி பார்த்தா அகத்தியர் தலைவலிய ஒரு தனி பிரச்சனையா பார்க்க மாட்டார். அது உடம்புல வேற ஏதோ ஒரு சமநிலை இல்லாததோட வெளிப்பாடுன்னு பாப்பார். ஒருவேளை அது செரிமான பிரச்சனையால இருக்கலாம், இல்ல மன அழுத்தத்தால இருக்கலாம், தூக்கமின்மை, இல்லனா உடம்புல இருக்கிற வாத, பித்த, கபம்னு சொல்ற தோஷங்கள்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இதனால கூட இருக்கலாம். அதனால அவர் அந்த மூல காரணத்தை சரி பண்ற மாதிரி ஒருவேளை மூலிகை மருந்து, இல்லனா உணவுல மாற்றம், இல்ல மன அமைதிக்கு சில பயிற்சிகள்னு ஒரு ஒருங்கிணைஞ்ச தீர்வா கொடுத்திருப்பார். இங்க முக்கியம் என்னன்னா, இது வெறும் நோயை குணப்படுத்துறதில்ல, மொத்த ஆரோக்கியத்தையும் அந்த சமநிலையும் திரும்ப கொண்டு வரதுதான் நோக்கம். ஆனா இப்போ இருக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு முழுமையான சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்றது எவ்வளவு சாத்தியம்? நல்ல மூலிகை, தகுதியான மருத்துவரெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான்.
அது ஒரு நடைமுறை சவால் நிச்சயமா. அந்த ஆய்வும் இத ஒத்துக்கொள்ளுது. காலப்போக்குல பல மூல நூல்கள் மறைஞ்சு போச்சு, பாரம்பரிய அறிவு கொஞ்சம் சிதைஞ்சிடுச்சு, அப்புறம் இந்த வணிகமயம் இதனால நம்பகத்தன்மையும் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த ஆய்வு வலியுறுத்துற முக்கியமான விஷயம் என்னன்னா, அகத்தியரோட அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்கு நாமளே பொறுப்பேத்துக்கிறது, இயற்கையோட சேர்ந்து வாழ்றது, சாப்பாட்டுல கவனம் வைக்கிறது, மனசு அமைதியா வச்சுக்கிறது. இந்த மாதிரி கொள்கைகள் நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணும். நவீன மருத்துவத்தோட இந்த பண்டைய ஞானத்தோட சாரத்தை சேர்க்கிறது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை நோய்களை சமாளிக்க ஒரு நல்ல வழியா இருக்கும். ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரி, ஆரோக்கியத்துல மனசோட பங்கு பத்தி பேசும்போது யோகா, தியானம் இதுக்கு வராம இருக்க முடியாது. அகத்தியர் இதுலயும் ஒரு முன்னோடி தானே. மனத்தெளிவு, ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர் சொன்ன யோக பயிற்சிகள், தியான முறைகள் பத்தி அந்த ஆய்வு என்ன சொல்லுது? குறிப்பா இந்த சக்கரங்களை ஒத்திசைக்கிறது, கவனம் மேம்படுத்துறது பத்தியெல்லாம். ஆமா, அந்த ஆய்வு அகத்தியரோட யோக பாரம்பரியத்தை வெறும் உடல் ஆசனங்களா மட்டும் பார்க்கல. அவரோட யோக முறைகள், குறிப்பா வாசி யோகம்னு சொல்ற ஒரு நுட்பம் இருக்கு. அது பிராணன, அதாவது மூச்சு காற்ற ரொம்ப நுட்பமா கட்டுப்படுத்தி உடம்பு முழுக்க இருக்கிற ஆற்றல் மையங்கள், சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அத சமநிலைப்படுத்துறதுல கவனம் செலுத்தினதா விவரிக்குது. இது வெறும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி, மனநிலையோட தொடர்புடையதா நம்பப்படுது. உதாரணத்துக்கு, மூலாதாரம்னா ஸ்திரத்தன்மை, அநாகதம்னா அன்பு. இப்படி இந்த சக்கரங்களை வாசியோகம் மூலமா சரி செய்யும் போது மனக்குழப்பம் நீங்கும், கவனம் கூர்மையாகும், உணர்ச்சி சமநிலை வரும், உள்ளுணர்வு தெளிவாகும்னு அகத்தியர் நம்பினதா அந்த ஆய்வு சொல்லுது. வாசி யோகம்னு சொல்றீங்க. இது நாம பொதுவா கேக்குற பிராணாயாமத்துல இருந்து வேறயா? அதோட தனித்தன்மை என்ன? பொதுவா பிராணாயாமம்னா மூச்சை கட்டுப்படுத்துற பல பயிற்சிகளை சொல்லுவோம். ஆனா அந்த ஆய்வு சொல்ற வாசி யோகம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இது வெறும் மூச்சை அடக்கிறது மட்டும் இல்ல, பிராண சக்தியை உணர்வு பூர்வமா இயக்கி உடலோட நுட்பமான ஆற்றல் பாதைகள், அதாவது நாடிகள்ல இருக்கிற தடைகளை நீக்கி குண்டலினி சக்தியை எழுப்புறதுதான் நோக்கம். இது ரொம்ப படிப்படியா ஒரு குருவோட வழிகாட்டுதலோட செய்ய வேண்டிய பயிற்சி. இதோட கடைசி நோக்கம் மனசை அதோட மூலமான பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிறது, அதாவது ஆன்மீக விடுதலை அடையிறது. அகத்தியர் இந்த வழியில பல நுட்பமான தியான முறைகளையும் மந்திரங்களையும் பயன்படுத்தினதா அந்த ஆய்வு காட்டுது. கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் தியானம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த அவசர உலகத்துல இந்த மாதிரி ஆழமான பயிற்சிகளை எப்படி பூர்த்தி பார்க்கறது? இது ஒரு பொதுவான கேள்விதான், புரியுது. ஆனா அந்த ஆய்வு அகத்தியரோட போதமைகள்ல இருந்து ஒரு முக்கியமான நடைமுறை பாடத்தை சொல்லுது. என்னன்னா, பயிற்சியோட நேரத்தை விட அதோட தொடர்ச்சியும் மனசோட ஈடுபாடும் தான் முக்கியம். ஒருவேளை முழுமையான வாசி யோக பயிற்சி செய்ய முடியலனாலும் அதுல இருந்து சில எளிய விஷயங்களை நாம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, தினமும் கொஞ்ச நேரம் உங்க மூச்சு மேல மட்டும் கவனம் செலுத்துற ஒரு சிம்பிள் தியான பயிற்சி செஞ்சா கூட மன அழுத்தம் குறையும், கவனம் நல்லா இருக்கும். இல்ல சில எளிய மூச்சு பயிற்சிகள் செஞ்சா மனசு அமைதியாகும். அகத்தியரோட நோக்கம் எல்லாரையும் துறவியாக்குறது இல்ல, அன்றாட வாழ்க்கையோட சவால்களை சந்திக்க தேவையான உள்வலிமையும் மனத்தெளிவையும் வளர்த்துக்க கருவிகளை கொடுக்கறது தான். இத ஒரு பாரமா பார்க்காம நம்ம நல்லதுக்கு ஒரு முதலீடா பார்க்கணும். சரி சரி. அடுத்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் கொஞ்சம் மர்மமான பகுதிக்கு வருவோம். ரசவாதம், அதாவது ஆல்கமி. அகத்தியர் பேரோட ரசவாதம் எப்பவுமே சேர்த்து பேசப்படுது. சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துறது, இதுதான் பொதுவா எல்லாரும் புரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த ஆய்வு கட்டுரை இதை எப்படி விளக்குது? உடல் மனசை தூய்மைப்படுத்துற நுட்பங்கள் தான் இதோட மையமா? ஆமா, அந்த ஆய்வு இந்த ரசவாத பகுதிய ரொம்ப ஆழமா பாக்குது. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி அகத்தியரோட ரசவாதம்ங்கிறது இரும்பை தங்கமாக்குற ஒரு கெமிஸ்ட்ரி முயற்சி மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான உருமாற்ற தத்துவத்தோட குறியீடு, ஒரு மெட்டஃபார். எப்படி அழுக்கான உலோகம் நெருப்புல சுத்தமாகி மதிப்புள்ள தங்கமா மாறுதோ, அதே மாதிரி மனுஷனோட அகம், அதாவது அவனோட மனம், உணர்வுகள், அகங்காரம், இதெல்லாம் யோகம், தியானம், மூலிகை, ஒழுக்க நெறிகள்ங்கிற நெருப்புனால தூய்மையாகி ஒரு தெய்வீக நிலைக்கு, அதாவது தங்க நிலைக்கு உருமாற்றம் அடைகிறது தான் உண்மையான ரசவாதம்னு அகத்தியர் நினைச்சதா அந்த ஆய்வு விளக்குது. அப்போ அந்த தங்கமாக்குறதுங்கிறத சிம்பலா இது நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு எப்படி பொருந்தும்?
நிச்சயமா அது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு தான். தங்கம்னா இங்க அழியாத, தூய்மையான, மதிப்புமிக்க ஒண்ணு. அதுதான் நம்மளோட உண்மையான ஆன்மஸ்வரூபம். இந்த ஆய்வு அகத்தியர் சொன்ன சில மூலிகை கற்பங்கள், ரிஜூவனேட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் சில ரசவாத முறைகள், இது வெறும் ஆயுள நீட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற நச்சுக்களை, அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் டாக்ஸின்ஸை நீக்கி, புலன்களை அடக்கி, மனசை ஒருமுகப்படுத்தி, இந்த உருமாற்றத்துக்கு தயார்படுத்துறதுக்கானதுன்னு சொல்லுது. இது இப்போதைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கருத்துக்களோட நல்லா பொருந்துது பாருங்க. உண்மையான வளர்ச்சிங்கிறது வெளியே இருக்கிற சூழலை மாத்துறதுல இல்ல, நம்ம அகத்தை சரி பண்றதுல தான் இருக்கு. நம்மளோட பலவீனங்கள், கோபம், பேராசை, பயம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நேர்மறை குணங்களா, அதாவது அன்பு, கருணை, தைரியமா மாத்துறது தான் உண்மையான ரசவாத வெற்றி. இது ரொம்ப ஆர்வமான விளக்கம். சரி, அப்போ இத்தனை விஷயங்களையும் முழுமையான ஆரோக்கியம், யோகா, தியானம், உருமாற்றம் இதெல்லாம் நம்ம இப்போதைய நவீன வாழ்க்கையில எப்படி ஒருங்கிணைக்கிறது? டெக்னாலஜி, வேலை அழுத்தம், சோஷியல் மீடியான்னு ஓடிக்கிட்டே இருக்கிற நமக்கு அகத்தியரோட இந்த பண்டைய ஞானம் நடைமுறையில எப்படி உதவும்? அந்த ஆய்வுக் கட்டுரை இதுக்கு என்ன இறுதி பார்வையை தருது? அந்த ஆய்வு கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. அகத்தியரோட ஞானம்ங்கிறது பழங்காலத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம நிகழ்காலத்துக்கும் ஏன் எதிர்காலத்துக்குமான வழிகாட்டுதல் அதுல இருக்குன்னு. குறிப்பா தொழில்நுட்பத்துக்கும் இயற்கைக்கும் நடுவுல, அறிவு தேடலுக்கும் அறநெறிக்கும் நடுவுல ஒரு சமநிலைய அகத்தியர் வலியுறுத்தினதா அது சொல்லுது. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ச்சியில அசந்து போறோம். ஆனா அதனால வர்ற மன அழுத்தம், உறவு சிக்கல்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு இதையெல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஆமா. அகத்தியர் அப்பவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற அந்த சமநிலை கொள்கையை வலியுறுத்தி இருக்கார். அப்போ அவர் சொன்ன யோகா, தியானம், இயற்கை வைத்தியம், ஒழுக்கமான நடத்தை இதெல்லாம் இப்போதைய சவால்களுக்கு எப்படி நேரடியான தீர்வா இருக்கும்? இதெல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்ல, இவை நடைமுறை கருவிகள். அந்த ஆய்வுப்படி பார்த்தா, ஒன்னு யோகாவும் தியானமும். இது மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த, அதாவது இமோஷனல் ரெகுலேஷனுக்கு உதவி, முடிவெடுக்கிற திறனை அதிகமாக்குது. இது இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் சூழலுக்கு ரொம்ப முக்கியம். 2, இயற்கை சார்ந்த முழுமையான ஆரோக்கியம். இது வெறும் மாற்று மருத்துவம்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாப்பாட்டு தேர்வு, உடற்பயிற்சி, தூக்கம் இதுல கவனம் செலுத்துறது நவீன மருத்துவத்தோட தேவைகளை குறைக்க உதவுற ஒரு தடுப்பு முறையா, பிரிவென்டிவ் மெஷரா வேலை செய்யுது. சரி. 3, ஒழுக்கமான நடத்தை, அதாவது அறநெறி. இது தனிப்பட்ட மனசாட்சி விஷயம் மட்டும் இல்ல, நேர்மை, பொறுப்புணர்வு, மத்தவங்க நலன்ல அக்கறை இதெல்லாம் சமூகத்திலையும் வேலை செய்யற இடத்துலயும் நம்பிக்கையையும் நல்லுறவுகளையும் வளர்க்கும். இது நீண்டகால வெற்றிக்கு அடிப்படை. ஆமா. 4, உருமாற்றம், அதாவது ரசவாதம். வெளியே கிடைக்கிற வெற்றியை மட்டும் துரத்தாம சுய பரிசோதனை செஞ்சு நம்ம குறைகளை கழிஞ்சு உள் அமைதியும் நிறைவையும் தேடுறது தான் உண்மையான சந்தோஷத்துக்கு வழின்னு புரிய வைக்குது. ஆக இந்த பண்டைய ஞானம் காலாவதி ஆகல, இன்னைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப பொருத்தமாவும் நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. அந்த ஆய்வு இறுதியா சொல்றது என்னன்னா, அகத்தியரோட போதனைகள் ஒரு நினைவூட்டல். டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் மனுஷனோட அடிப்படை தேவைகள், நல்ல உடல் நலம், மன அமைதி, அர்த்தமுள்ள வாழ்க்கை, சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் மாறாது. இந்த பண்டைய ஞானம் இந்த தேவைகளை நிறைவேற்றிக்க ஒரு காலத்தால் அழியாத வரைபடத்தை கொடுக்குது. நாம செய்ய வேண்டியது அந்த வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போதைய சூழலுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறது தான். அருமை. இந்த நீண்ட உரையாடலோட சாராம்சமா அகத்திய முனிவரோட ஞானங்கிறது சுய ஒழுக்கம், உடல், மனம், ஆன்மான்னு 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஆரோக்கிய பார்வை, அப்புறம் நினைவாற்றல், அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட கூடிய வாழ்க்கை முறை. இதன் மூலமா ஆரோக்கியமான, சமநிலையான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ ஒரு வழிகாட்டிய அமையுதுன்னு நாம தொகுத்துக்கலாம். மிகச்சரியா சொன்னீங்க. நிறைவா உங்களுக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். அகத்தியர் ஆன்மீகத்தையும் உலக வாழ்க்கையும் தனித்தனியா பார்க்கல, 2ஐயும் இணைச்சுதான் பார்த்தார். ஆனா நம்ம இப்போதைய உலகம் பெரும்பாலும் வெளியிருக்கிற சாதனைகள், பொருள் சேர்க்கிறது, சமூக அங்கீகாரம் இது மேலதான் அதிக கவனம் வைக்குது. இந்த சூழல்ல மன அழுத்தத்தை குறைக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறத தாண்டி உண்மையான உள் செழுமைய, மனநிறைவை வளர்த்துக்க அகத்தியர் சொன்ன அந்த
உள் சமநிலை, அறநெறி சார்ந்த வாழ்க்கை முறை, இதையெல்லாம் உங்க அன்றாட தேர்வுகள்ல, மத்தவங்களோட உங்க உறவுகள்ல, உங்க வேலைகள்ல நீங்க எப்படி இன்னும் உணர்வுபூர்வமா கவனமா இணைச்சுக்க முடியும்? இது வெறும் தத்துவ கேள்வி இல்ல. உங்க பதில்ல தான் உங்க வாழ்க்கையில உண்மையான ரசவாதம் நடக்கிறதுக்கான சாவி இருக்கு. இத சிந்திச்சு பாருங்க.